சிசியன் வணக்கங்கள். இன்று நாம் நோய்களும் நோய் தடுப்பியலும் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க நோய்களும் நோய் தடுப்பியலும் வினாவிலிருந்து முக்கிய வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசியை குறிக்கும். செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசியை குறிக்கும். இரண்டாவது வினா, ருமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது எது? ஸ்டெரப்டோகாக்கஸ். ருமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது ஸ்டெரப்டோகாக்கஸ். மூன்றாவது வினா, அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறைக்கு பெயர் பாலிபேஜியம். அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை பாலிபேஜியம். நாலாவது வினா, பரவும் தன்மையற்ற நோய் காரநேரி இதய நோய். பரவும் தன்மையற்ற நோய் காரநேரி இதய நோய். அஞ்சாவது வினா, ராஃபில்யா சர்பெயின்டெனா என்ற தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது? அயோசயனேசி குடும்பத்தை சார்ந்தது. ராஃபில்யா சர்பெயின்டெனா என்ற தாவரம் அயோசயனேசி குடும்பத்தை சார்ந்த தாவரமாகும். ஆறாவதுனா, சொரியாசிஸ் நோயை குணப்படுத்த பயன்படுவது சர்பகாந்தி. சொரியாசிஸ் எனப்படும் இந்த சொறி சிறங்கு அதை குணப்படுத்த பயன்படுவது சர்பகாந்தி. ஏழாவதுனா, இரத்தத்தை சுத்திகரிப்பது எது? பூண்டு. இரத்தத்தை சுத்திகரிப்பது எதுனா பூண்டு. இன்னைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு 2 பல்லு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் தூய்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எட்டாவதுனா, பல்வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது கிராம்பு தைலம். பல்வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுவது கிராம்பு தைலம். ஒன்பதாவதுனா, ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவுவது நெல்லிக்கனி. ஏன்னா விட்டமின் சினால் ஏற்படுது. நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கு. எனவே ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவுவது நெல்லிக்கனி. பத்தாவதுனா, யோகா முறையை தோற்றுவித்தவர் பதஞ்சலி. யோகா முறையை தோற்றுவித்தவர் பதஞ்சலி முனிவர். 11வதுனா, யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவர் கிப்போக்ரட்டஸ். யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவர் கிப்போக்ரட்டஸ். 12வதுனா, ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரகர். ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரகர். 13வதுனா, இரத்த புற்றுநோயை குணப்படுத்த உதவும் மருந்து வின்கிறிஸ்டின். வின்காரோசியாவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து நினைக்கிறேன். இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து வின்கிறிஸ்டின். 14வதுனா, சிறுநீர் அதிக அளவு வெளியேறும் நிலை பாலியூரியா. சிறுநீர் அதிக அளவு வெளியேறும் நோய்க்கு பேரு பாலியூரியா. 15வதுனா, இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடை செய்யும் நோய் ருமாட்டிக் காய்ச்சல். இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் ருமாட்டிக் காய்ச்சல். 16வதுனா, மராஸ்மஸ் நோய் உண்டா காரணம் கார்போஹைட்ரேட் குறைபாடு தான். மராஸ்மஸ் நோய் உண்டா காரணம் கார்போஹைட்ரேட் குறைபாடு. 17வதுனா, குவாசியாக்கார் என்பது புரத குறைபாட்டு நோய். குவாசியாக்காருங்கிறது புரத குறைபாட்டு நோய் ஆகும். 18வதுனா, கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின். கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின். 19வதுனா, தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஜெய்ப்பூரில். தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஜெய்ப்பூரில் நிறுவப்பட்டுள்ளது. 20வதுனா, இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது சர்பகாந்தி. இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது சர்பகாந்தி. 21வதுனா, பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி உண்டாக்கும் நோய் மலேரியா. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் நோயிலிருந்து மலேரியா உருவாகுது.
22வது வினா எலிசா பரிசோதனை பரிசோதிக்கப்படுவது எந்த நோய்க்குன்னா எய்ட்ஸுக்கு. எய்ட்ஸ் நோய் இருக்கா இல்லையானுங்கிறதுக்கு எலிசா சோதனை. அதுக்கு அடுத்த நோய் வந்து சோதனை பார்த்தோம்னா தெரியும். எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனை வெஸ்டர்ன் பிளான் சோதனை. எய்ட்ஸ் நோயினை உறுதிப்படுத்தும் சோதனை எதுனா வெஸ்டர்ன் பிளான் சோதனை. 24வது வினா நாய்க்கடியினால் உண்டாகும் நோய் ரேபிஸ். நாய்க்கடியினால் உண்டாகும் நோய் வெறிநாய்க்கடி எனப்படும் ரேபிஸ். 25வது வினா மஞ்சள் காமாலை நோயால் உண்டாகும் பாதிக்கப்படும் உறுப்பு எது? கல்லீரல். மஞ்சள் காமாலை நோயினால் உடலில் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுகளுக்கு முக்கியமான நோய்களும் நோய் தடுப்பியலும் என்ற பாடத்திலிருந்து 25 வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும்.